ஒரு முஸ்லிமுக்கு பராத்துடைய இரவு எப்படி பாக்கியமோ, லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி பாக்கியமோ, 2 பெருநாட்களுடைய இரவு எப்படி பாக்கியமோ, அதே போன்று இந்த மிஅராஜுடைய இரவும் பெரும் பாக்கியம் பெற்ற இரவு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى صدق الله العظيم. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பொறுமையின் கடல் இஸ்லாத்தின் நிழல் நம் எம்பெருமானார் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபர்களின் அடிச்சுவற்றை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மிஅராஜுடைய இரவு ஒவ்வொரு வருடமும் இந்த மிஅராஜுடைய இரவு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய இரவை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், சுப்ஹானல்லதி யஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் அவனை பற்றி குர்ஆனிலே கூறுகிறான், உங்களுடைய தூதரை மஸ்ஜித் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் பயணம் செய்ய வைத்த பரிசுத்தமானவன் அல்லாஹ் என்று குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறார். இது வரலாற்றை படைத்த ஒரு செய்தி. இந்த மிஅராஜுடைய இரவன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையை வாங்கி வந்தார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 50 நேர தொழுகையை ஃபர்தாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர தொழுகையை வாங்கி வரும்போது 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்னாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த 50 நேர தொழுகையை உங்களுடைய உம்மத்தில் யாரும் தொழ மாட்டார்கள், இத அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வேமா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட போனாங்க, 50 40 குறைச்சிட்டு வந்தாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், இதையும் உங்க உம்மத் தொழுக மாட்டாங்க, நான் என் உம்மத்திலே பார்த்துட்டேன், இதையும் போய் அல்லாஹ்ட்ட குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. 40 30 ஆகுது, 30 20 ஆகுது, 20 10 ஆகுது. கடைசியா 5 நேர தொழுகைய அல்லாஹ் ஃபர்தாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தருகிறார். இந்த 5 நேர தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வரும்போது மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறிக்கிறாங்க. என்னுடைய ரப்பிடத்தில் இதற்கு மேல் குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார்கள் என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த தொழுகையை நமக்கு வாங்கி வந்தார்கள். இந்த 5 நேர தொழுகையை கூட நாம் தொழுக முடியாமல் வெட்கம் கெட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நாம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வரலாற்றை படைத்தது இந்த மிஅராஜுடைய இரவு. இந்த மிஅராஜுடைய இரவில் ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். இந்த மிஅராஜுடைய இரவில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள், சொர்க்கத்தை சந்தித்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினான். ஒரு முஸ்லிமுக்கு பராத்துடைய இரவு எப்படி பாக்கியமோ, லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி பாக்கியமோ, 2 பெருநாட்களுடைய இரவு எப்படி பாக்கியமோ, அதே போன்று இந்த மிஅராஜுடைய இரவும் பெரும் பாக்கியம் பெற்ற இரவு. இந்த மிஅராஜுடைய இரவில் இது மாத்திரம் நடக்கவில்லை, இதை போன்று ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். இதே மிஅராஜுடைய இரவில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கபரை பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய கபரை பார்க்கிறார்கள். நறுமணம் வீசுது அந்த கபூர்ல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேக்குறாங்க, யா ஜிப்ரீலே,
இந்த கபர் யாருடைய கபர் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது ஃபிரௌனுடைய மகளின் பராமரிப்பு பெண்ணுடைய கபர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபிரௌனுடைய பராமரிப்பு பெண்ணின் கபர் எப்படி இவ்வளவு நறுமணம் வீசுகிறது என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை ஃபிரௌனுடைய மகளுக்கு இந்த பெண் தலை சீவி கொண்டிருந்தாள். அப்பொழுது தலை சீவி கொண்டிருக்கும் பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டது. அந்த சீப்பை கீழே குனிஞ்சு எடுக்கிறாங்க. எடுக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறாங்க. உடனே அந்த ஃபிரௌனுடைய மகள் வேவா அத்தாட்ட போய் சொல்லிருச்சு, இந்த மாதிரி இவங்க வேற யாரையோ வணங்குறாங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சீப்பை எடுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஃபிரௌன் வேமா அந்த பெண்ணை அழைச்சு, நான் இறைவன் என்று சொல், உன்னை விட்டு விடுகிறேன் என்று ஃபிரௌன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த பெண், இல்லை இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர எவனும் இல்லை என்று அந்த பெண் ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிறார். ஃபிரௌன் மிரட்டுறான், உங்க பிள்ளைகள்லாம் கொன்றுவேம்மா, எல்லா பிள்ளையும் கொன்றுவேன், நான் தான் இறைவன் என்று சொல், உங்கள் எல்லோரையும் விட்டு விடுகிறேன் என்று சொன்னான். அந்த பெண் எதற்கும் அசரவில்லை. துணிச்சலாக சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு என்று சொன்னார்கள். ஃபிரௌன் ஒவ்வொரு பிள்ளைகளாக அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாக கொலை செய்தான். இப்படியே ஒவ்வொரு பிள்ளையா கொலை செஞ்சுக்கிட்டே வர்றான். கடைசியா அந்த பெண்ணுடைய கை குழந்தை, அந்த கை குழந்தையையும் கொன்றுவேம்மா, நீ நான் தான் ரப்பு என்று சொல்லு என்று சொல்லும் பொழுது அந்த பெண் ஒரு வினாடி யோசித்து விட்டார்கள். கை குழந்தைய பார்த்து எப்படிப்பா கொல்ல மனசு வரும்? அந்த குழந்தையோட மூஞ்சியை பார்த்து ஒரு நிமிஷம் அமைதியா இருக்காங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டினான். அந்த பெண்ணுடைய அந்த குழந்தை பேசியது, கை குழந்தை பேசியது, யா உம்மி, தாயே, இந்த நெருப்பு கடினமானது அல்ல, நாளை நரகத்தினுடைய நெருப்பு இதைவிட கடினமானது, என்னை யோசிக்காமல் அந்த நெருப்பில் போட்டுவிடு என்று சொல்லும் பொழுது அந்த தாய் யோசிக்காமல் அந்த நெருப்பில் போட்டு விட்டார்கள். பிறகு ஃபிரௌன் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறான், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறார், எங்கள் அனைவரையும் ஒரே கபருக்குள் புதைத்து விடு என்று சொல்லும் பொழுது அதே போல ஃபிரௌன் அந்த அத்துணை மக்களையும் ஒரே கபரில் புதைத்து விட்டார். இந்த மிஅராஜுடைய இரவில் ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அப்படிப்பட்ட இந்த மிஅராஜுடைய இரவில் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய தொழுகையை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த மிஅராஜுடைய இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறது, ஒரு பெண்ணுடைய இறையச்சத்தை பற்றி பேசுகிறது. அதனால்தான் இன்றைக்கு வரலாற்றில் இடம் பதித்திருக்கிறது. ஆகையால் இந்த மிஅராஜுடைய இரவில் நாம் ஏராளமான அமல்களை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையை, ஐநேர தொழுகையையும் பேணுதலாக தொழுவதற்கு அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.